வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் பியூட்டிஃபைனிங். இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா, the most requested வீடியோ தாங்க PCOS and PCOD பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோக்கு வேண்டி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல. நிறைய பேர் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என் கூட வந்து ஷேர் பண்ணீங்க. அப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ சோ வெரி மச். எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர் அஃபெக்ட் ஆனவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து கேட்டிருந்தேன் எப்படி எல்லாம் ரெக்கவர் பண்ணாங்கன்னு. அவங்க கொடுத்த ஐடியாஸும் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்றேன். சோ இது நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் கலெக்ட் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாம நீங்க என் வீடியோஸ் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் PCOS பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த PCOS என்னன்னு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி நீர்க்கட்டி இல்லது ஃபைப்ராய்ட்ஸ். இது வந்து நம்ம ஓவரியில இருக்கும். அதாவது வந்து கர்ப்பப்பையில வந்து குட்டி குட்டி நீர்க்கட்டி இல்லது ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து இனிஷியலா ஒரு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் ஒன்றும் பண்ணவே பண்ணாது, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் கிராஜுவலா இது கொஞ்சம் அதிகம் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். நம்ம அப்பியரன்ஸ்ல வந்து டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம முகத்துல வந்து பிம்பிள்ஸ் தெரியும். முகம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வேற ஷேப்ல வந்து மாற ஆரம்பிக்கும். அண்ட் நம்ம முகத்துல வந்து டார்க் ஸ்பாட்ஸ் ஆகும், பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் எல்லாம் அதிகமா வரும். சோ மேஜரா வந்து நம்ம அப்பியரன்ஸ்ல தான் வந்து இது எஃபெக்ட் ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் பெரிய விஷயமே. அடுத்தது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும். அதாவது எப்படின்னா நமக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்ப ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் 28 டேஸ் ஆகும் இல்லைங்களா? அண்ட் அந்த 28 டேஸ் வந்து 30 டேஸ் ஆகும். கிராஜுவலா மெல்ல மெல்லமா இனிஷியலா வந்து 30 டேஸ் ஆகும், அப்புறம் 35 ஆகும், அப்புறம் சில பேருக்கு 60 டேஸ் ஆகும். அப்படியே நீண்டு போய் சில பேருக்கு ஒரு வருஷம் கூட ஆகும். சோ இந்த PCOSனால இதெல்லாம் தான் பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அப்பியரன்ஸ்ல வந்து டிஃபரன்ஸ் தெரியும். பட் போக போக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதே நமக்கு கொஞ்சம் லைஃப் த்ரெட்டனிங்கா இருக்கும். தட் இஸ் நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்னா டயபிட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அண்ட் ஒபிசிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இந்த PCOS எதனால வருதுன்னு பாத்துலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபேமிலி கண்டிஷனா இருக்கும். லைக் ஹெரிடிட்டரியாவும் இருக்கலாம், ஜெனட்டிக் பேஸ்டாவும் இருக்கலாம், இல்ல உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மூலியமா வரலாம், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ்னால வரலாம். அண்ட் அடுத்த பெரிய மேஜரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல். இது ரெண்டு தான் வந்து இப்பனால நம்மளால வந்து சரி பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் அதிகமா சாப்பிடுவோம். அந்த பாய்லர் சிக்கன் வந்து தேடி சாப்பிடுறது கண்டிப்பா நீங்க வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும். நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கட் டவுன் பண்ணுங்க. எவ்வளவு நீங்க குவான்டிட்டி அதிகமா சாப்பிடுறீங்களோ அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதனால நமக்கு ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சாலே நம்ம வந்து அதை கொஞ்சம் கட் டவுன் பண்றதுனால தான் நமக்கு வந்து பெனிஃபிட் இல்லைங்களா? சோ அதனால நமக்கு பாசிட்டிவிட்டி இருக்கு. தேவையில்லாத ஃபுட்டை நம்ம சாப்பிட்டு நம்மள வந்து இன்னும் வந்து எச்சா அதிகமா குண்டாக்கி நம்ம அப்பியரன்ஸை வந்து ஸ்பாயில் பண்றது நம்ம எதுக்கு விருப்பப்பட்டு சாப்பிடணும்? அது மட்டும் இல்லாம ஜங்க் ஃபுட்ஸை வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. அப்புறமேட்டு ஆயிலி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் லைக் ப்ராசஸ்ட் ஃபுட்டை வந்து நீங்க அதிகமா அவாய்ட் பண்ணுங்க. சீஸ், டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எல்லாமே நீங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை வந்து நீங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல். கண்டிப்பா நீங்க வந்து இன்ஆக்டிவா இருக்கவே கூடாது. நீங்க டெஃபினட்டா வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆச்சு நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். உங்களோட PCOS ப்ராப்ளம் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுல இருந்து நீங்க வெளியே வரதுக்கு சீக்கிரமா வெளியே வந்து ரெக்கவர் ஆகலாம். அண்ட் ஏன் இப்ப ரீசெண்டா ஒரு சர்வே நடந்தது. 1 in 10 விமென்க்கு வந்து இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் எனக்கே கூட இருந்திருக்கலாம். அண்ட் அதை நான் ரிவர்ஸ் பண்ணிருக்கலாம். சோ சம்டைம்ஸ் நாம ஒரு ஹாஸ்டல்ல ஆகட்டும் இல்ல வெளியூர்ல போய் தங்கி நம்ம வாழ்ந்து நம்மளுக்கு எங்க சாப்பாடு ஏதோ கிடைக்குதுன்னு நம்ம எடுத்து சாப்பிடுவோம். இல்ல பியர் பிரஷர் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஒரு வீட்லயே பொத்தி வளர்த்துட்டு இருந்தாங்க. வெளியே ஹாஸ்டல் போனோடனே உடனே அது இது கிடைக்குது நம்ம எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து நம்ம போய் நல்லா அவுட்டிங் பண்ணி சாப்பிடுவோம். சோ அந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் வரும்போது நம்ம ஆப்வியஸா என்ன ஆகும், நம்ம சிஸ்டம் வந்து ஹார்மோன்ஸை வந்து பாதிக்கும். அண்ட் அதனால நமக்கு இந்த ப்ராப்ளமும் உருவாகும். சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து இந்த PCOS ப்ராப்ளம் வராம வந்து தவிர்க்கலாம். அடுத்தது இந்த PCOS வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம், அதாவது ஓவர் கம் பண்ணலாம்னு நம்ம பாத்துடலாங்க. இப்போ உங்களுக்கு லைட்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலே ஃபர்ஸ்ட் நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து அது இனிஷியலா இல்ல வந்து மேஜரான அவங்களே உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. சோ அப்படி உங்ககிட்ட அவங்க அது சொன்ன பிறகு they will suggest some hormonal tablets.
டாக்டர்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்றது வந்து வெயிட் லாஸ் பண்ண வந்து சொல்லுவாங்க. ஸோ நாம வந்து வெயிட் லூஸ் பண்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். வெயிட் வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே உங்களுக்கு வந்து இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் எல்லாம் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம்ல வந்து நீங்க அதிகமா ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணாம மைல்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைசஸ் பண்ணுங்க. ஸோ மைல்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து வாக்கிங் ஆகட்டும், மைல்ட் ஃபார்ம் ஆஃப் ஜாகிங் அண்ட் தென் யோகா வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மெத்தட். அண்ட் என் ஃப்ரெண்டும் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி யோகா வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, மென்டலாவும் பிசிக்கலாவும் வந்து அவங்கள வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் அவங்க வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ல வந்து ரொம்ப சஃபர் ஆனாங்க. அண்ட் அவங்களோட பிக்சர்ஸ் வந்து நான் இன்சர்ட் பண்றேன், கைண்ட் ஆஃப் என்கரேஜிங்கா இருக்கும். இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட் அனு. தேங்க்யூ ஸோ மச் அனு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் இது வந்து அவங்களோட பிஃபோர் பிக்சர். அவங்க வந்து காலேஜ் அப்போ வெளியே ஹாஸ்டலில் தான் தங்கினாங்க. நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன், அதனால தான் எனக்கு இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்தது. என் ஸ்கின் வந்து மாறிடுச்சு, என் ஸ்கின்னில் வந்து பிம்பிள்ஸ் இருந்தது, அப்புறம் டல்லாக இருந்தது, அப்புறம் வெயிட் வந்து அதிகமாக போட ஆரம்பிச்சது. அவங்களோட கம்ப்ளைண்ட் இதாக தான் இருந்தது. அண்ட் லைக் ஓகே மாற்றி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்க வந்து யோகாவில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. யோகா தான் அவங்களோட மெயின். அவங்க நிறைய ஆசனாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆசனாஸ் எல்லாம் வந்து பிக்சர் ஃபார்மில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணாங்க. எந்த விதமான ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கவே கிடையாது. ஜங்க் ஃபுட்ஸ் மெயினாக கிடையவே கிடையாது. ஒயிட் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணாங்க. டைரி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க. பாய்லர் சிக்கன் வந்து அவாய்ட் பண்ணாங்க. அதுக்கு பதிலாக நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம்ஸு, ஜங்க்கு, சீஸு, அப்புறம் ஆயிலி ஃபுட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்ன எடுத்துக்கிட்டால் வந்து பிசிஓடி ஹார்மோன்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அண்ட் அதனால் பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடி ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு சப்ஸ்டியூட்டாக வந்து நிறைய க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், சாலட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கேலரி கம்மியாக இருக்க ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. மெயின் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே அவங்க ஐஸ்கிரீமுக்கு வந்து கெலாட்டோன்னு சொன்ன ஒரு ஐஸ்கிரீம் வந்து எடுத்துக்கிட்டாங்களாமா. தேவர் லைக் ஓகே இதோட சப்ஸ்டியூட் இது தான் அப்படின்னு சொல்லி அவங்களே கண்டுபிடிச்சாங்க. பிகாஸ் ஷீ ஆல்சோ லவ்ஸ் டு ஈட். ஷீ இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன். அவங்க பர்சனலாகவே ரொம்ப நல்ல கேரக்டர். நான் இந்த மாதிரி கேட்டப்போ எந்த ஒரு இதுவுமே பார்க்காம ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன். ஒரு சிலர் வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க, லைக் ஷோ யர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபார் ஹர் பை கிளிக்கிங் லைக்ஸ் அண்ட் ஷேர் இட் அமாங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சமாச்சும் நான் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. யோகா எல்லாம் பண்ணுங்கள், லைக் 45 minutes யோகா. இதுக்குன்ட்டு தனியாக யோகா கிளாஸஸ் எல்லாம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறையா ஆசனாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடி ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் வந்து ரெக்கவர் ஆக முடியும். அண்ட் உங்களுக்கு நார்மல் லைஃப் ஸ்டைலை வந்து லீட் பண்ண முடியும். எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். ஃபுட் ஹேபிட்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்கணும். அண்ட் நிறைய அயன் சத்து உள்ள ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறமே ப்ரோட்டீன் உள்ள ஃபுட் இன்டேக் பண்ணிக்கோங்க. கீரை வகைகள் அதிகமா எடுத்துக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி உங்களோட பிளாட்டரை வந்து எப்பவுமே பார்த்துக்கோங்க. அண்ட் நிறைய ஹெல்த்தி ஃபுட்ஸ், வீட்டில் செய்யக்கூடிய ஃபுட்ஸ் வந்து சாப்பிடுங்க. அது இன்னும் பெட்டரா இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து நாட்டு மருந்து கடையில வந்து கலர்ச்சிக்காய்னு சொல்ற ஒரு மெடிசன் இருக்கு. அது வந்து இன்ஸ்டால வந்து எனக்கு எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த கலர்ச்சிக்காய் வந்து ஒரு 48 நாள் தொடர்ந்து வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து இந்த பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடி ப்ராப்ளம் வந்து சரியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஜெயா, அவங்க வந்து இந்த இதுல எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ஷி டிட் சே இந்த மாதிரி கலர்ச்சிக்காய் வந்து எடுத்துக்கிட்டான்னா வந்து ஒரு பிசிஓஎஸ் ப்ராப்ளம்ல இருந்து ரெக்கவர் பண்ணலாம். அண்ட் சீக்கிரமா கன்சீவ் ஆகுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பர்டிகுலர் கலர்ச்சிக்காயோட இது. அண்ட் அது மட்டும் இல்ல, நாட்டு வைத்தியர் சன் டிவில வருவாங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர்ச்சிக்காய்ன்னு சொல்றாங்க. ஸோ கலர்ச்சிக்காய் வந்து ஒரு 10 எடுத்துக்கணும். இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து குருமிளகு எடுத்துக்கணும். அப்புறம் வந்து தேனை தேவையான அளவு எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கலர்ச்சிக்காயை வந்து நல்லா உடைச்சு வெளியோடு வந்து உடைச்சு நம்ம தூக்கி போட்டுடலாம். உள்ளார வந்து வெள்ளைக்காய் இருக்கும், அதுவும் வந்து குருமிளகு 50 இருக்குது இல்லைங்க, அது ரெண்டும் வந்து மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துக்கணும். இதை வந்து அடிச்சு வந்து பவுடராகவும் இருக்கலாம், கொஞ்சம் கொரணையாகவும் இருக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இது ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு நம்ம தேன்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 10 உருண்டையா வந்து செஞ்சு வச்சுக்கணும். இந்த உருண்டை வந்து நீங்க நல்லா ஏர்டைட் ஜார்ல வந்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த உருண்டையை வந்து லைக் நீங்க ஒரு 48 நாள் தொடர்ந்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து 10 நாளுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே வாயில வந்து அப்படியே போட்டுட்டு அப்புறம் வந்து தண்ணி குடிச்சுக்கோங்க.
பல்ல வந்து பட வேண்டாம், ஏன்னா இது கொஞ்சம் கசப்பா இருக்கும். இதுல வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. நீங்க வந்து தொடர்ச்சியா பீரியட்ஸ் இருக்கும் போது கூட இதை வந்து நீங்க தாராளமா வந்து கன்சியூம் பண்ணலாம். பட் நீங்க ஒரு 48 நாள் இதை வந்து தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைக் பிசிஓஎஸ் பிசிஓடி ப்ராப்ளம் வந்து வரவே கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய பாவக்காய் வகைகள், கசப்பான காய் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் தேடி தேடி சாப்பிடுங்க. நீங்க ஒரு அம்மாவா இருக்கீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு ஒரு 5 வயசு ஆகட்டும் 10 வயசு ஆகட்டும், அவங்க கிட்ட வந்து அந்த பாவக்காயோடது, அப்புறம் வேப்பம்பூவு, வேப்பலை சாறு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எப்படியும் அவங்கள சேர்த்து பார்த்து கன்சியூம் பண்ணுவீங்க. இதனால வந்து அந்த கசப்பு தன்மை நம்ம உடம்புல இருக்க நம்மளுக்கு எந்த விதமான நோயும் வராது. இந்த மாதிரி பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடி ப்ராப்ளமும் வந்து சரி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடியோட வெயிட் லாஸ் ட்ரிக் என்னன்னு சொல்றாங்க, கேலரி டெபிசிட் தான் நம்மளோட மெயின் டார்கெட்டா இருக்கணும். கேலரி டெபிசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு 2000 கேலரிஸ் வந்து ஒரு நாளைக்கு நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம்னா கண்டிப்பா நீங்க வந்து கேலரி டெபிசிட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். இந்த கேலரி டெபிசிட்டே வந்து நம்ம கிராஜுவலா தான் பண்ணணும். அந்த கேலரி டெபிசிட்க்கு வந்து மெல்ல மெல்லமா வந்து 1800 கேலரிஸ் கொண்டு வாங்க. ஸோ 1000 அப்படியே 500 கேலரிஸ் கொண்டு வாங்க, அப்புறம் 1200 அப்படியே லாஸ்ட் இதா வந்து 1000 to 1200 குள்ளார இருந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கிராஜுவலா உங்களோட ஃபுட் கேலரிஸை வந்து கவுண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கிளியர் ஐடியா இருக்கும். அண்ட் அது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஈஸியா வந்து லீட் பண்ணும். அண்ட் பிளஸ் நீங்க வந்து யோகா பண்ணுங்க, நல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க, பிளஸ் நல்ல ஒரு இன்ஆக்டிவா உட்காராம ஆக்டிவிட்டி பயங்கர ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்க. தட் இஸ் நாட் ரொம்ப ஹார்டா பண்ண தேவையில்லை, ரொம்ப மைல்டா பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். கண்டிப்பா அதை வந்து அஷ்யூர் பண்ணி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி கேலரி டெபிசிட்டோட நல்ல ஒரு எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடி ப்ராப்ளம்ல இருந்து ஈஸியா நீங்க வந்து ஓவர் கம் பண்ண முடியும். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். until then take care, tata, bye bye. So இன்னைக்கு பேசிக் அப்டேட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயரிங்ஸ் வந்து இன் கொலாபரேஷன் வித் துளிர், அப்புறமேட்டு வந்து லிப்ஸ்டிக் வந்து எஸ்கியூவோட லிப்ஸ்டிக், அண்ட் அதோட லிங்க் கீழே டீடைல்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க.